अस्मत्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏகழ்வாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து தன்னுடைய உள்ளத்திலே புகுந்த அந்த எம்பெருமானை இனிமேல் வெளியிலே போவதற்கு நான் சம்மதிக்க மாட்டேன் என்று பெரியாழ்வார் அருளிச் செய்வதாக பெரியாழ்வார் திருமொழி 5ஆம் பத்தினுடைய 3ஆம் திருமொழி அமைந்திருக்கிறது. கீழே நெய்க்குடத்தை பற்றி என்கிற திருமொழியிலே அந்த எம்பெருமான் தன்னுடைய ஹிருதயத்தை பைக்கொண்ட பாம்பனையோடும் வந்து புகுந்தான் என்று சொல்லும்படியாக எழுந்தருளியிருக்கிறான் என்று சொன்ன ஆழ்வார், அப்படி எழுந்தருளியிருக்கிற எம்பெருமானை நான் போகவிட மாட்டேன், என்னுடைய ஹிருதயத்திலேயே நிரந்தரமாக அவனை எழுந்தருள பண்ணிக்கொள்வேன் என்பது போல ஒரு 10 பாசுரங்களை அருளிச் செய்கிறார். அந்த 5ஆம் பத்தினுடைய 3ஆம் திருமொழி அதுதான் நம்முடைய அனுபவத்திற்கு விஷயமாகிறது. சரீரமாகிற வலையை அறுத்து உன்னை நான் கண்டுகொண்டேன், இனி உன்னை போக விடுவதுண்டே என்று முதல் பாசுரத்திலே அருளிச் செய்தார். உடனே எம்பெருமான், நாம் சுதந்திரன் அல்லவோ, நான் அப்படி உம்மையும் மீறி போனால் நீர் என்ன செய்வீர் என்று எம்பெருமான் ஆழ்வாரை பார்த்து கேட்கிறான். நான் அப்படி நீர் சொன்னதை கேட்காமல் உம்முடைய உள்ளத்தை விட்டு நான் வெளியே சென்றால் நீர் என்ன செய்வீர் என்று ஆழ்வாரை பார்த்து எம்பெருமான் கேட்கிறானாம். உடனே ஆழ்வார் சொல்லுகிறார், வா, உன்னால் போக முடியாது, நான் ஆணையிடுகிறேன் என்கிறார். உன்னுடைய ஆணை அல்ல, உன்னுடைய பிராட்டி மீது ஆணை, நீ என்னை விட்டு விலகிச் செல்லக்கூடாது என்பதாக 2ஆம் பாசுரம் அமைந்திருக்கிறது. அழைத்து வைத்தேன் போகலொட்டேன் உந்தன் இந்திர ஞாலங்களால் ஒளித்திடில் நின் திருவானை கண்டாய், நீ ஒருவர்க்கும் நையனல்லை. அழைத்தெங்கன் நாடு நரவம் தம்முடை தேவினை கேட்கலொத்து தழைத்து வளம் செய்யம் தம்முடை திருவாளிரம் சோலையந்தாய். அழித்தெங்கும் நாடு நகரமும் தம்முடை தீவினை தீர்க்கலுத்து தெளித்து வலம் செய்யும் தீர்த்தமுடை திருமாலிருஞ்சோலையந்தாய். எம்பெருமானே, உன்னை நான் வளைத்து வைத்தேன் என்கிறார். வளைத்து வைத்தேன் என்னால் என்னுடைய ஹிருதயத்திலே உன்னை நான் இருத்தி கொண்டு விட்டேன், அதற்காக நான் வளைப்பு கிடந்தேன் என்று கூறுவதாகவும் கொள்ளலாம். அதாவது ஒருத்தன் தன்னுடைய நெஞ்சிலே வந்து இருக்க வேண்டும் என்று நினைத்தால் அது நிறைவேறுவது வரை அந்த விடத்தை விட்டு எழுந்தராமல் அப்படியே படுத்துக்கொண்டு இருப்பது மறியல் செய்வது என்கிறார்களே, அது போன்ற ஒரு காரியம். அதைத்தான் பரதாழ்வான் செய்தான். எப்பொழுது ராமபிரான் சித்திரக்கூடத்திலே எழுந்தருளி இருக்கிற காலத்திலே மறுபடியும் அவனை அயோத்திக்கு எழுந்தருள வேண்டும் என்று பிரார்த்திக்கிறான். ஆனால் ராமபிரானோ அதற்கு இசையவில்லை. அப்பொழுது பரதாழ்வான் என்ன செய்தான் என்றால் வளைப்பு கிடந்தான். அதாவது அந்த ஆசிரமத்தினுடைய வாசலிலேயே படுத்து கொண்டு விட்டானாம். நீ மறுபடியும் அயோத்திக்கு திரும்புகிறேன் என்று சொல்லுகிற வரை நான் இந்த விடத்தை விட்டு எழுந்திருக்க மாட்டேன் என்று சொன்னானாம். அப்புறம் ராமபிரான் அவனை சமாதானம் செய்தான் என்பது வேறு விஷயம். ஆனால் அப்படி இருக்கிற அந்த இருப்புக்குத்தான் வளைப்பு என்று பெயர். ஆழ்வார் தெரிவிக்கிறார், வளைத்து வைத்தேன், நான் எப்படியோ வளைப்பு கடந்து உன்னை என்னுடைய நெஞ்சுக்குள்ளே இருத்தி கொண்டு விட்டேன், இனி போகலொட்டேன், இனிமேல் உன்னை நான் போவதற்கு விடவே மாட்டேன் என்று சொன்னார். உடனே எம்பெருமான் சொன்னான், என்னை விடமாட்டேன் என்று உம்மால் எப்படி சொல்ல முடியும், என்னுடைய மாயமெல்லாம் உமக்கு தெரியுமா என்று கேட்க, உந்தன் இந்திரஞ ஆலங்களால் ஒளித்திடில் நின் திருவானை கண்டாய். அப்பனே, நீ இந்திர ஞாலம், இந்திர ஞாலம் என்றால் இந்திர ஜாலம் என்று சொல்லுகிறோமே, இந்திரஜாலம் என்றால் செப்புடு வித்தை. நமக்கு எப்படி அது நடக்கிறது என்று தெரியாது, ஆனால் கண்முன்னே சில விஷயங்கள் நடக்கிறது, இதைத்தான் இந்திரஜாலம் என்று சொல்லுகிறோம். அதைத்தான் இங்கே பெரியாழ்வார் தெரிவிக்கிறார். அப்பனே, உன்னுடைய இந்திரஜாலங்களை எல்லாம் காட்டி நீ உன்னை ஒழித்து கொண்டு விட்டாயானால் நான் என்ன செய்வேன், நிச்சயமாக அதிலிருந்து என்னால் மீள முடியாதுதான். ஆனால் உந்தன் இந்திர ஞாலங்களால் உன்னை நான் போகலொட்டேன், உன்னை போவதற்கு நான் விடமாட்டேன். அது விடாமல் இருப்பதற்கு என்ன வழி என்று கேட்டால், நின்னாணை நின் திருவானை கண்டாய் என்று உன்னுடைய பிராட்டி மேல் ஆணை. நம்மாழ்வார் கூட தெரிவித்தார், தம்முடைய முனியே நான்முகனே என்ற அந்த திருவாய்மொழியிலே, வாசஞ்செய் பூங்குழலாள் திருவானை நின்னானை கண்டாய் என்று நேசம் செய்து உன்னோடென்னை என்று அப்படி
நம்மாழ்வார் அருளி செய்தது போல இங்கே பெரியாழ்வார் என்ன தெரிவிக்கிறார் என்றால், ஒளித்திடில் நின் திருவாணை கண்டாய் என்று உன்னுடைய பிராட்டி மீது ஆணை என்று சொன்னாராம். உடனே எம்பெருமான், ஏன் என் மீது ஆணையிடாமல் என் பிராட்டி மீது ஆணையிடுகிறீர், என் மேலே உமக்கு நம்பிக்கை இல்லையோ என்று கேட்டான். உடனே ஆழ்வார் தெரிவிக்கிறார், நீ ஒருவர்க்கும் மெய்யனல்லை, நீ ஒருவர்க்கும் மெய்யனல்லை, நீ எல்லாரையும் ஏமாற்றிவிடக் கூடியவன். ஏனென்றால் நீயே சொல்லி இருக்கிறாய் அல்லவா, தெய்வீகேஷா குணமயி மம மாயா துரத்தியா என்று, உன்னுடைய மாயமானது ஒருவராலும் கடக்க முடியாது என்று நீயே கட்டி வைத்த மாயங்களாக அவை இருக்கிறபடியினாலே எனக்கு அவையிலிருந்து தப்புவதற்கு வழி இன்னது என்று தெரியவில்லை. நீயோ எப்படிப்பட்டவன் என்றால், ஒருவர்க்கும் மெய்யனல்லை, நீ யாருக்கும் மெய்யனாக இல்லாமல் எல்லாரையுமே ஏமாற்றுபவனாக இருக்கிறாயே. ஆகினாலே எங்கே என்னையும் ஏமாற்றி விட்டு என்னை நீ சென்று விடுவாயோ என்று நான் அஞ்சுகிறேன் என்று தெரிவித்தார். சரி, அதற்கு மேலே அந்த எம்பெருமான் எப்படிப்பட்டவன் என்றால், அவன் திருமாலிருஞ்சோலையிலே எழுந்தருளி இருக்கிறான் என்கிறார். அந்த திருமாலிருஞ்சோலை அது எப்படிப்பட்ட திவ்ய தேசம் என்றால், அளித்தெங்கும் நாடு நகரமும் தம்முடை தீவினை தீர்க்கலுத்து, எங்கும் நாடு நகரம் என்கிறார். நாடு என்றால் அதாவது நகரம் என்பது மிக்க அறிவுள்ளவர்கள் வசிக்கக்கூடிய இடம் என்றும், நாடு என்பது கிராமம் என்றும் சொல்லப்படுகிறது. ஆக கிராமங்கள் நகரங்கள் என்ற வேறுபாடு இல்லாமல் அனைத்து இடங்களிலும் இருக்கக்கூடிய மக்கள் அத்தனை பேரும் திருமாலிருஞ்சோலைக்கு வருகிறார்களாம். எதற்காக என்றால், தங்களுடைய பாவங்களை எல்லாம் தீர்த்து கொள்வதற்காக. அங்கே இருக்கக்கூடிய அந்த நீர் நிலைகளிலே, திருமாலிருஞ்சோலையிலே இருக்கக்கூடிய சுனைகளிலே நீராடினால் அத்தனை பாவங்களும் போய்விடும் என்பதனாலே எல்லோரும் வருகிறார்கள் என்று சொல்லுகிறார் பெரியாழ்வார். அளித்தெங்கும் நாடு நகரமும் தம்முடைய தீவினை தீர்க்கலுத்து, தம்முடைய தீவினையை தீர்க்கலுத்து தீர்த்து கொள்வதற்காக என்ன செய்கிறார், தெளித்து வலம் செய்யும் தீர்த்தமுடை, எங்கும் அவர்கள் தெளித்து என்றால் அங்கே போய் அதிலே மூழ்கி, வலம் செய்யும் என்னால் பிரதட்சணம் செய்கிறார்கள். அப்படிப்பட்ட தீர்த்தம், தீர்த்தம் என்னால் அங்கே இருக்கக்கூடிய நீர்நிலைகள், குளங்கள், சுனைகள், அருவிகள் போன்றவை. இப்படிப்பட்ட அருவிகள், குளங்கள் போன்றவற்றை உடைய திருமாலிருஞ்சோலை, அதிலே எழுந்தருளி இருக்கிற எம்பெருமான். இதனுடைய பாவம் என்னவென்றால், இப்படி உலகத்தில் உள்ளவர்கள் எல்லாம் இங்கே வந்து தங்களுடைய பாவங்களை போக்கிக் கொள்வதற்காக இப்படி இந்த நீர்நிலைகளிலே, அருவிகளிலே, சுனைகளிலே தீர்த்தமாடுகிறார்கள். அவர்களுடைய பாபங்களை எல்லாம் போக்கி அவர்களுக்கு அருள் செய்கிற நீ எனக்கு அருள் செய்ய வேண்டாமா, என்னை விட்டு நீ விலகலாமா? ஆகினாலே நீ என்ன செய்ய வேண்டும், என்னை விட்டு நீ விலகவே கூடாது, இது திருவாணை கண்டாய் என்று எம்பெருமானை பார்த்து இப்படி இரண்டாம் பாசுரத்திலே அருளி செய்தார். உடனே எம்பெருமான் கேட்கிறான், ஆழ்வீர், நீர் உம்மை விட்டு அகலக்கூடாது என்று சொல்லுகிறீர், ஏன் நீர் என்னிடத்திலேயே அடிமைப்பட்டு கிடக்க வேண்டும், வேறு எங்காவது கூட நீர் செல்லலாமே என்று எம்பெருமான் ஆழ்வாரை பார்த்து வேடிக்கையாக கேட்கிறான். அவருடைய உள்ளத்தை பரிசோதிப்பதற்காக அவன் கேட்கிறான். உடனே அவர் தெரிவிக்கிறார், எம்பெருமானே, உன்னை விட்டு நான் மற்றொரு இடம் சென்றால் அது உனக்கன்றோ இழிவு, ராஜ மகிழ்ச்சி உஞ்சவிருத்தி பண்ணினால் அது ராஜாவிற்கே இழிவு என்கிறார். அதாவது ராஜ மகிழ்ச்சி, ராஜாவினுடைய பத்தினியான ஒரு ராணியானவள், அவள் போய் இன்னொரு இடத்துல பிச்சை எடுத்தாளானால் இவளை இப்படி பிச்சை எடுக்கும் நிலையிலே வைத்தானே என்று அந்த அரசனைத்தான் எல்லாரும் வைவார்களே தவிர இந்த ராணியை கூட ஒன்றும் சொல்ல மாட்டார்களாம். அதுபோல இங்கே பெரியாழ்வார் தெரிவிக்கிறார், உன்னை விட்டு நான் வேறிடம் சென்றால் அது உன்னுடைய பெருமைக்கு இழுக்கன்றோ என்று மூன்றாம் பாசுரத்திலே தெரிவிக்கிறார். உனக்கு பணி செய்திருக்கும் தவமுடையேன், இனிப்போய் ஒருவன் தனக்கு பணிந்து கடைத்தலை நிற்கை நின்றாய எழிவு கண்டாய். பொதுவவிகாட்டே பொன் பொன்னடி வாழ்கவென்னே இனக்குறவர் புதியதொன்னம் எழில் மாநிலம் சோலையந்தாய். உனக்கு பணி செய்திருக்கும் தவமுடையேன். ஆக ஆழ்வார் தமக்கு பெரிய தபஸ், தாம் செய்த தவமாக தமக்கு கிடைத்த பெரும் பேராக எத்தை தெரிவிக்கிறார் என்றால், அந்த எம்பெருமானுக்கு தொண்டு செய்தல், கைங்கரியம் செய்தல். உனக்கு பணி செய்திருக்கும் தவமுடையேன் என்று அதை ஒரு பெரிய தவமாகவே சொல்லுகிறார். தம்முடைய கைங்கரியத்தை பெருமையோடு சொல்லுகிறார். அப்படிப்பட்ட நான் இனி போய் ஒருவன் தனக்கு பணிந்து, இனிமேல் போய் மற்றொருவனுக்கு பணிந்து அவனுடைய கடைத்தலை, அவனுடைய வாசலிலே போய் நான் நின்றால் அது என்ன ஆகும் கேட்டா, நின்ஷாய இழிவு கண்டாய், உன்னுடைய பெருமைக்கன்றோ இழுக்கு. அந்த எம்பெருமான் பராத்பரனான சர்வேஸ்வரன் ஸ்ரீமன் நாராயணன், அவனுடைய அடியவன் மற்றொருவன் வாசலிலே போய் நின்றான். ஏன் நின்றான்?
அந்த அடியவனுக்கு அவன் அனுகிரகம் செய்யவில்லை, அதனால்தான் போய் நின்றான் என்றல்லோ மற்றவர்கள் உன்னை என்றோ தூற்றுவார்கள். ஆகினாலே நான் மற்றொரு வாசலிலே போய் நின்றால் அது உன்னுடைய பெருமைக்கு இழுக்கு என்கிறார். அப்படி நின்சாய அழிவு கண்டாய் என்று தெரிவித்தார். ஆகினாலே நான் மற்றொரு இடத்திற்கு போக மாட்டேன், நீ என்னை விட்டு போகக்கூடாது என்று தெரிவித்தார். அப்படி தெரிவிக்கப்பட்ட எம்பெருமான் எங்கே இருக்கிறவன் என்னால் திருமாலிருஞ்சோலையிலே இருக்கிறவன். அந்த திருமாலிருஞ்சோலைக்கு என்ன பெருமை என்று கேட்டால், அங்கே இருக்கக்கூடிய இனக்குறவர்கள், அங்கே இருக்கக்கூடிய அந்த பழங்குடி மக்கள், அவர்கள் என்ன செய்கிறார்களாம் என்றால், அந்த ஊரிலே விளையக்கூடிய திணை புனம், அதாவது அந்த புனங்களிலே விளையக்கூடிய திணை என்பது ஒரு பயிர், அதை அரைத்து மாவாக்கி உண்பது என்பது உண்டு. அப்படிப்பட்ட அந்த திணையை எல்லாம் கிள்ளி, திணையை பயிரிடுகிறார்கள் அந்த குறவர்கள். அந்த திணையெல்லாம் கிள்ளி அதை என்ன செய்கிறார்கள்னா, புனத்திணை கிள்ளி புதுவவி காட்டி அதை எடுத்து நன்றாக அதில் செய்ய வேண்டிய அந்த பக்குவங்களை செய்து அதை புதிய ஹவிஸாக கொண்டு வந்து எம்பெருமானுக்கு முதலிலே நிவேதனம் செய்கிறார்களாம். அதாவது வயலிலே அறுவடை செய்தால் அதை முதலிலே தாங்கள் எடுத்துக்கொள்ள மாட்டார்கள், முதலிலே திருமாலிருஞ்சோலை அழகருக்கு புது அவியாக கொண்டு வந்து அதை சமர்ப்பித்து விடுவார்களாம். அதற்கு பிறகுதான் இனக்குறவர் புதியதுண்ணும், இனக்குறவர்கள் தாங்கள் புதியதாக அந்த வஸ்துக்களை தாங்கள் உண்ணுவார்களாம். ஆக இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், அங்கே இருக்கக்கூடிய அந்த குறவர்களும் கூட தாங்கள் எதை உண்கிறார்களோ அதை திருமாலிருஞ்சோலை எம்பெருமானுக்கு படைத்துவிட்டு பிறகுதான் தாங்கள் உண்கிறார்கள் என்ற அவர்களுடைய உயர்ந்த அனுஷ்டானம் அது இந்த பாசுரத்திலே தெரிவிக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட குறவர்கள் எல்லாம் வாழும்படியான திருமாலிருஞ்சோலையிலே எம்பெருமான் எழுந்தருளி இருக்கிறான் என்றால் என்ன காரணம் என்றால், அப்படிப்பட்ட குறவர்களுடைய அன்பையும் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவர்களுடைய சமர்ப்பணையையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தானே எம்பெருமான் மிக்க எளிமையோடு அந்த திருமாலிருஞ்சோலையிலே எழுந்தருளி இருக்கிறான். அப்படி அவர்களுடைய உணவையும் ஏற்றுக்கொள்ளுகிற நீ என்ன செய்ய வேண்டும், என்னுடைய நெஞ்சை விட்டு நீ அகலலாமா என்பது போல பெரியாழ்வார் திருமாலிருஞ்சோலையந்தாய் நான் இன்னொரு வாசலுக்கு போய் நின்றால் அது உன்னுடைய பெருமைக்கு இழுக்காகையினாலே நானும் செல்ல மாட்டேன், நீயும் என்னை விட்டு செல்லக்கூடாது என்று இந்த மூன்றாவது பாசுரத்திலே அந்த குறவர்களுடைய அனுஷ்டானத்தை மிக அழகாக எடுத்து காட்டுகிறார். எதன்ன புருஷோ பவதி ததன்னாக தஸ்ய தேவதாக என்று தாங்கள் எதை உண்கிறார்களோ அது எம்பெருமானுக்கும் சமர்ப்பித்து உண்ண வேண்டும் என்று சாஸ்திரத்திலே அனுமதிக்கப்பட்ட உணவு எதுவோ அதை இவர்கள் உண்ணுவதற்கு முன்னாலே இறைவனுக்கு படைத்து உண்ண வேண்டும் என்பதை அந்த குறவர்களும் அனுஷ்டிக்கிறார்கள் திருமாலிருஞ்சோலையிலே என்று இந்த பாசுரத்திலே காட்டினார். அனுபவம் பெரியாழ்வாருடைய அனுபவம் இன்னமும் தொடர்கிறது, தொடர்ந்து அனுபவி